ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஒரு கொரியன் ஹைஸ்கூல் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மூவி உங்களுக்கு பார்த்துக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வந்தவங்க எல்லாருமே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் போட்டு ட்ராமாஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே லைக் பண்ணிவிட்டு இந்த மூவி ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரும் அடுத்த இந்த மூவி போடலாம்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராமாவுக்கு போயிடலாம். ட்ராமா ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நம்ம ஹீரோனுக்கு சின்ன பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போய் லெட்டர் எழுதியிருக்காங்க. என்னன்னா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு எழுதுறப்போ அந்த பையன் வந்து லெட்டரை பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ரிட்டன் லெட்டர் வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோனுக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோனை அதை பார்த்துட்டு வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஃபுல்லாக சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடியே அந்த பையன் அடுத்த நாளே ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோன் வந்து சரி பரவாயில்ல, இது சின்ன வயசில் தானே பெரிய லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வளர அவங்களுக்கு பிரச்சனை வந்து சேர்ந்தே வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் ஹீரோயின் ஃபேமிலி ஜெனட்டிக் காரணமாக அவங்களோட முடி வந்து கேலியாக வந்துக்கிட்டு இருக்கு. கேர்லினா நம்ம சுருட்ட முடியாது தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஹீரோயின் தங்கச்சிக்கு அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட் ஹேர் தான். அவன் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முடி விஷயத்தில் எனக்கு என் தங்கச்சி பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் இருப்பான், செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனை பார்த்து நான் சைட்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் தான் என் முடிவை நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் ஒருவேளை என்ன தான் பார்க்க வந்திருக்கான்னு நினச்சி ஆசைப்பட்டு பார்க்கும்போது தெரிஞ்சது அவன் என்ன பார்க்க வரல, என் தங்கச்சி தான் பார்க்க வந்திருக்கான். அப்போ நான் முடிவு பண்ணேன், எனக்கு இந்த லவ்வுக்கெல்லாம் செட்டே ஆகாது. ஆனால் அவனை பார்க்குற வரைக்கும் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்லேயே ஒரு பையனை காட்டுறாங்க. யாருன்னா, இந்த பையன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து க்ரஷ்ஷு. இவனை பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே நம்ம ஹீரோனுக்கு வந்து க்ரஷ் லவ்லாம் வந்திருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டி முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. என்னன்னா, ஹீரோயின் வந்து அவங்க முடியை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் முடி கஷ்டப்படும் போது நம்ம வீட்டில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறத. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருமா, ஏமா அந்த முடியை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அப்பாவுக்கு பாரு, இந்த அப்பாவுக்கு இருக்க முடி வந்து கேர்லியாக தான் இருக்கு, ஆனால் அப்பாவுக்கு நல்ல முடி அழகாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்பா சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு நல்லா தாப்பா இருக்குது, ஆனால் எனக்கு இந்த முடி வந்து இப்படி கேர்லியாக அசிங்கமாக தானே இருக்குன்னு கோவமாக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகலாங்கன்னு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே தான் நம்ம ஹீரோனுக்கு வந்து எப்பவுமே சப்போர்ட்டிவாக ஏன்னா மோட்டிவேஷன் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் யாரும் இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ இருக்கும்போது மட்டும் நல்லா சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு சொல்கிற, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு மட்டும் அவனை பக்கத்தில் உட்காந்துருக்கியாடி, அவன் பேசி கொண்டுக்கிட்டு இருக்கான்ட்டு அந்த பொண்ணு ஒருத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னுக்கு வந்து ஒரு பையன் வந்து காய்ஸ் என்ன மட்டும் தனியாக விட்டு எங்கே போகிறீங்கன்ட்டு ஒரு பையன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு சொல்லிச்சுல, இவன் பக்கத்தில் உட்காந்து நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கான்ட்டு, அது இந்த பையன் தான். இந்த பையன் நம்ம ஹீரோயின் கேங்கில் ஒருத்தன் தான். ஏன்னா என்ன கொஞ்சம் நோய் மாதிரி பேசிகிட்டே இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோடு இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் க்ரஷ் இருக்கால, அந்த கூட பார்த்தேன்னு சொன்னால் இவன்ட்டு பேர் வந்து கிம். இந்த ஹீரோயின் க்ரஷ் பேர் வந்து கிம். இவன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு கை காட்டிட்டு போகிறான். இப்படி கை கட்டிட்டு போனப்போ நம்ம ஹீரோனுக்குமே ஷாக்கு, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்குமே ஷாக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, என்னடி அவன் ஒன்றை பார்த்து கை காட்டிட்டு போகிறான், அவன் ஸ்கூல் வந்து எவ்வளோ பாப்புலர் தெரியுமா, அவன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க தெரியுமா, அவன் ஒன்றுக்கு போய்ட்டு கை காட்டிட்டு போகிறான், அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கான்ட்டு ஹீரோயின் 4 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயின் எப்போ டென்ஷனாக இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹிடன் ஸ்பாட் பீச்சில் போய்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் யூனிஃபார்ம் வந்திருக்காங்க. அன்றைக்கி அதை யார்டான்னு நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த கிம் இருக்காங்க, நம்ம ஹீரோயின் க்ரஷ் அவன் தான் வந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லேயும் நம்ம ஹீரோனுக்கு க்ரஷ் லவ் எல்லாமே வந்துருச்சு. அவன் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த ஹிடன் ஸ்பாட் எனக்கு வந்து தெரியும்னு நினச்சேன், உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருப்பான். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இருக்க இடத்துலேயே அவன் ட்ரெஸ் வச்சுட்டு குளிக்கிறான்னா அவனுக்கு உன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க நம்ம ஹீரோயினை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது நம்ம ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. என்னென்னா, இந்த எக்ஸாம் நடந்துச்சுல கிட்டத்தில் அதில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ரேட்டில் வந்து போஸ்ட் ஒட்டி வச்சுருக்காங்க. அது 100 இடத்துல இருக்கிறது வந்து நம்ம ஹீரோயின் க்ரஷ் வந்து கிம் தான். இப்போ இந்த 100 பேர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூமுக்கு போடுவாங்க. அந்த ரூமில் வந்து எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய அழகாக படிப்பாங்க. அந்த ரூமில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ரூமுக்கு போயிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து இன்னொருக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஒரு பாய் கேர்ளுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் ஒரு கேர்ள் பாய்ஸ்க்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் அந்த ப்ரப்போஸில் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகும்னு ஒரு ரூமர் இருக்குது. அந்த 100 பேரில் இப்போ வந்து கிம்மும் செலக்ட் ஆகியிருக்கான்னு நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு வந்து என்ன மூட் அவுட்னா, அந்த 100 பேரில் வந்து நம்ம ஹீரோயின் பேர் வரவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்லா படித்து நான் அந்த நல்லா எக்ஸாம் எழுதிருந்தேன்னா நான் அந்த 100 பேருக்குள்ளே போயிருப்பேன், நான் அந்த பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது
ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் கிளாஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, நம்ம ஸ்கூலுக்கு வந்து ட்ரிப் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி போக போகிறோம்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே செம்ம ஜாலியாக இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு சொல்ல வேணும், ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது அப்படியே ஒரு பேட் நியூஸ் சொல்கிறாரு. என்னன்னா, அந்த ட்ரிப்புக்காக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஹோம் ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் டபுளாக செய்யணும்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் மூஞ்சில் இருக்க சந்தோஷமாக அப்படியே காலி போய் எல்லாம் சுட்டு. இப்போ அப்படியே நம்ம கிம்மை காட்டும்போது, நம்ம ஹீரோயின் க்ரஷ்ஷை காட்டும்போது அவர் பாஸ்கெட் பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அந்த கிம்மை எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு லவ்வா, ஒரு ஏக்கமா, எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோனை காட்டினா, நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா, கேன்டீனில் போய்ட்டு அந்த கேன்டீனில் அடிக்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் கேட்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின்ட்டு பேரில் இருக்க ஃபஸ்ட் லெட்டரையும் கிம்புட்டு ஃபஸ்ட் லெட்டரையும் போட்டுட்டு இதை போய்ட்டு கிம்புக்கிட்டேன்னு சொல்ல வரும்போது அந்த லேடி நிறுத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இந்த பாட்டிலில் வந்து நான் கிம் வந்துட்டு கொடுக்கணுமா, ஓ பேரை சொல்லியும் சொல்லும்போது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லும்போது நம்ம காட்டுறாங்க அந்த லேடி. இப்படி தான் வந்து எல்லா பொண்ணுங்களும் அந்த பேர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நான் எழுதி நீ கொடுக்குறேன்னு நான் போய்ட்டு கிம்பிட்டு கொடுத்து இந்த எல்லா பாட்டிலும் கொடுக்குறேன்னு வைவே, அவனுக்கு ஓமல் லவ்வர் இல்லைன்னு தெரியாது. ஆனால் அவன் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவன் வயிறு வெடிக்க போது மட்டும் உறுதின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து மூட் அவுட் ஆயிடுச்சு. இந்த பிளான் சொத்த போயிடுச்சான்ட்டு அவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறது நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுக்கிட்டு கேன்டீன்லேருந்து வெளியே வரும்போது நம்ம எனக்கு ஃபீல் பண்ணி வராங்க, எப்படி வரலான்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மாதிரி கேர்லியார் தான். ஆனால் என்ன நம்ம ஹீரோயினுக்கு வந்து நீட்டமாக முடியுது கேர்லியார், இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம கட்டையாக கேர்லியாக இருக்குது. அதனால இந்த பொண்ணை வந்து கூற மாட்டேன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு எப்போயெல்லாம் கேர்லியார்னு மனசு கஷ்டப்பட்டேனோ அப்போலாம் நான் இவ்வளோ தான் நினச்சிக்குவேன், ஏன்னா இவன் எல்லாமே என்னோட கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணிலாம் குடிச்சு அங்கே வந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த இடத்துக்கு ஸ்விம் பண்ண வரும்போது அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அவங்கள்ட்ட நேம் டேக்கை வந்து வெளியே தெரிகிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா போன முறையே கிம் வந்து பார்த்துட்டு பேர்லாம் எதுவும் தெரியாமல் தானே போயிருக்கான். ஒரு திரும்ப இருக்க கிம் இங்கே வந்தானா என் பேரை தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேலே அந்த நேம் டேக்கை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து ஸ்விம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஸ்விம் பண்ணுறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து அந்த நம்ம ஹீரோயின் நேம் டேக்கை எடுத்து பார்க்குறான். இவன் வந்து நம்ம கிம் இல்லை, இவன் பேர் வந்து ஹான், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு ஸ்விம் பண்ணுறது ஒரு பொண்ணான்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸஸ் வந்து அன்றைக்கி திறந்து போய்ட்டு தண்ணியில் போகும்போது நம்ம ஹீரோ தான் போய்ட்டு அதை எடுக்கலான்னு போகிறான். ஆனால் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்விம்மே தெரியாது, நீச்சலே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றி நம்ம ஹீரோ வந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட் ரைட்லாம் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து எழுப்பாட்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து எலும்பி உட்காடுறாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்போ நீ ஆல்ரெடி தானே இருக்கான்ட்டு. நம்ம ஹீரோ ஆமாம் நான் ஆல்ரெடி தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் யூனிஃபார்ம் தண்ணியில் வந்துச்சுல, அது ஹீரோ எடுக்கவே இல்லை போல. சரி அதை எடுக்க பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த ஸ்கூலில் காமிச்சா நம்ம ஹீரோயினும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே கிளாஸர் வந்து நம்ம கிளாஸுக்கு நியூ ஸ்டூடெண்ட் வந்துருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த தண்ணியில் விழுந்ததுனால கால் அடிபட்டிருக்கும் போது அதை ஸ்டிக் வச்சு நடந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் நம்ம கிளாஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குனா ஷாக்கு, இவன் வந்து நம்ம கிளாஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி நம்ம சார்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோட்டி நம்ம ஹீரோ வந்து அவர் பிளேஸில் போய்ட்டு உட்காராரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நீ இப்போ ஆல்ரெடி தானே இருக்க, இப்போ எதுவும் பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி நம்ம ஹீரோயின் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோட ஹீரோயின். அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன நீ அவங்கள்ட்ட போய்ட்டு பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வேளை உனக்கு லவ் இருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அடித்து அதெல்லாம் லவ்வெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று வந்து தண்ணியில் விளையாண்டா அந்த பீச்சில் அவனுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது தடுமாறிக்கிட்டு இருந்தால் நான் தான் போய்ட்டு காப்பாற்றினேன், அவ்வளோ தான் வேறு எதுவும் எங்களுக்குள்ளே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஆசைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் காமிச்சா ஸ்கூலில் செம்மல்ல நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே பின்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து லஞ்ச் பேக்கை வந்து கீழே போட்டுறாரு. நம்ம ஹீரோனுக்கு மனசே கேட்காம நம்ம ஹீரோக்கு போய்ட்டு சரி நான் கொடையை பிடிச்சிக்கிறேன், நான் வந்து நீ கிளாஸ் போகிற வரை கொடையை பிடிச்சிக்கிறேன், நீ எங்கள் கூட வான்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணுறாங்கல்ல, அப்போ ஹீரோ இன்ட்டு கிளாஸ் சார் வந்து என்ன ஹீரோனை வந்து பாராட்டுறாங்க, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனோட பையன் இருப்பான் அவனை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காரு, நீ எல்லாம் மனுஷன் நடவும் கிளாஸ்லேருந்தே அந்த பையன் இருக்கான், நீ வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம அந்த பையன் என்ன சொல்கிறான்னா சரி நான் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னே ஓகேன்ட்டு நம்ம ஹீரோட்டு பேக்கையும் வாங்கிட்டு கிளாஸில் போய்ட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரேக் டைமில் கூட நம்ம ஹீரோ தனியாக விடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து
நம்ம ஹீரோ கூடயே நம்ம ஹீரோன்ற டீமில் போய்ட்டு உட்காடுறாங்க. நம்ம ஹீரோக்கு டவுட்டு, எதுக்கு நம்மளுக்குலாம் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் உனக்கு காலிலேருந்து உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், காலிலேருந்து உனக்கு பேக் எடுத்து கொடுத்துட்டு இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கோம்ல, எனக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சரி என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் எல்லாத்துக்கும் நீ ஐஸ்கிரீம் வாங்கி கூட அதான் ஹெல்ப்னு சொல்லும்போது இப்போ அவங்க காலிலேருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாய் விட்டு வேறு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க. நம்ம ஹீரோவெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சரின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோயின் டீமுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட நேம் டேக்கை காணாண்டி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கண்டிப்பாக கிம் தான் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் வந்து நேம் டேக் எடுத்து வச்சுக்கிட்டா அந்த எடுத்து வச்சுக்கிற பர்சன் அந்த ஒருத்தவங்ககிட்ட ஒரு பொண்ணுட்டு நேம் டேக் ஒரு பையன் எடுத்து வச்சுக்கிட்டா அந்த பையன் மேலே இவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனால் கிம் தான் ஒரு நேம் டேக் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ கையில் தான் நம்ம ஹீரோயின் நேம் டேக் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு நான் இப்போ எடுத்து கொடுத்தேன்னா ஒரு அவங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தப்பாக நினச்சிக்குவாங்க, லூஸ் மாதிரி பேசிக்குவாங்க நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போயும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடங்காமல் கிம் உன்னை தான் லவ் பண்ணுறான், அதனால தான் ஒரு நேம் டேக் எடுத்து வச்சிருக்கான், அன்றைக்கி உன்னை லவ் பண்ணனால தான் அன்றைக்கி உன்னை பீச்சில் பார்க்க வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஏற்றி இருக்காங்க. நம்ம ஹீரோ சரின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தலையில் வந்து செமைக்கு ஒரு பால் வந்து விழுவுது. அதை அடித்ததும் நம்ம கிம் தான். அது கிட்ட வந்து நம்ம ஹீரோன்ட்ட சாரின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதே நம்ம ஹீரோன்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தியா அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கனால தான் அவன் போலால் தலையை அடிச்சுட்டு அவனா நீ பார்க்கணுன்னு இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அந்த பையன் வந்து தெரியாமல் அடித்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் லூஸு, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத சொல்கிறாங்க. ஏன்னா 100 பொய் சொல்லி கூட ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கலாம், ஒரு பொய் சொல்லி கூட ஒரு உண்மையை சொல்லி கூட அழுவ வைக்கக்கூடாது அவங்களுக்கு பாலிசி போல். நம்ம ஹீரோவை அவன்லாம் அவன் பேசலாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேமேஜ் பண்ணிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிறோம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹாபி போல். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, அந்த கூரமண்டா இருக்கால அவள் வந்து முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டிய காலியாக மாதிரி வச்சிருப்பா அவள் முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்துட்டான்னு நம்ம ஹீரோட சொல்லும்போது நம்ம ஹீரோனும் போயிட்டு பார்க்குறாங்க, அந்த கூரமண்டையை போயிட்டு பார்க்குறாங்க. அவள்கிட்ட முடி இன்றைக்குமே அவளாடி நீன்னு சொல்கிற மாதிரி அப்படியே முடியை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே கேர்லியாக இருந்தது ஸ்ட்ரெயிட் ஆகி அப்படியே மாறி போய் கிடக்கு. நீ எங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணேன்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இப்படி தான் பக்கத்தில் ஒரு பார்லர் இருக்குது அங்கே தான் போய் ஸ்ட்ரெயிட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஈவினிங் ஸ்கூல் விட்ட பிறகு அந்த பார்லருக்கு போகிறாங்க. அவங்க வந்து பார்லர் லேடி வெளியே வரும்போது நீங்கள் வந்து முடியை ஸ்ட்ரெயிட் பண்ணிங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அவங்களும் ஆமாம் உன் முடி இப்படி இருக்கேன் உன் முடி ஸ்ட்ரெயிட் பண்ணி தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க 20,000ன்ட்டு. சரின்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க சேவிங்ஸ் அப்புறம் வீட்டில் இருக்க சொல்லி அதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் குறைஞ்சது நம்ம 10,000 கூட நம்ம ஹீரோனுக்கு வரவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வச்சு நான் எப்படிடா முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன், ஒரு கடைசி வரைக்கும் என் முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணவே முடியாது, நான் இப்படியே தான் இருக்கணுமா, எனக்கு இன்னைக்கு லவ் கிடைக்காது, நான் கிம்மோட ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் புலம்பி தலைக்கிட்டு இருக்காங்க. அதே பார்லர் வந்து ஏக்கமாக பார்த்து நம்ம ஹீரோயின் பார்லரை க்ளோஸ் பண்ணி போகும்போது தான் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்னென்னா அந்த நம்ம ஹீரோ இருக்கார்ல ஹீரோட அம்மா தான் அந்த பார்லர் லேடின்னு பார்த்துட்டு ஹீரோட அம்மா தான் பார்லர் லேடியா சரி நான் புரிஞ்சிச்சு. அப்போ நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்கிட்டா இவங்க எனக்கு ஃப்ரீயாகவே பண்ணி ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை வந்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அதாவது பார்லரும் வீடு ஒரே பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை அப்படின்னா ஹீரோக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு ஹீரோ அங்கே வந்து க்ராஸ் பண்ணுறாங்க. இது நம்ம ஹீரோ பார்த்துட்டாங்க. அங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த இடத்துலேருந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து டவுட்டு எதுக்கு இப்போ அவங்க வந்து க்ராஸ் பண்ண திரும்ப எங்கிட்ட வரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன்னு கேட்குறாங்க ஏன்னா எங்கே இருக்கான்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை இது ஏன் வீடு தான் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா பார்லர்லாம் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அம்மா பார்லர்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க வா உள்ளுக்கு போகலான்னு நம்ம ஹீரோயின் உள்ளுக்கு போகிறாங்க. உள்ளுக்கு வந்து நம்ம ஹீரோட்ட அம்மா வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து முடிய ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயினாவே போயிட்டு என் பேர் இதுதான் நான் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹீரோட்ட அம்மாவும் சந்தோஷப்பட்டுட்டு அங்கே வந்திருக்காங்க கஸ்டமர் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நான் அத்தனை இப்போ உங்களுக்கு முடி ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன் உங்கள் முடி கேர்லியாகாது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நம்ம ஹீரோட்ட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ்மா இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல நீ ஃப்ரெண்டாக கிடச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாமா
என் பையன் கால் கிட்ட உக்கிற வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கிறியா, அதுக்கு வந்து நான் வந்து உனக்கு சொல்கிறேன், உனக்கு நான் 20,000 முடிக்க ஸ்ட்ரைட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதை நான் 10,000 குறைச்சிக்கிறேன், எப்படி இந்த ஃபேவர் மட்டும் பண்ணுறியான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தது இத்தனை. நம்ம ஹீரோயின் வந்து ஓகேன்ட்டி நான் பார்த்துக்கிறேன், கால் கிட்ட பிரிக்கிற வரைக்கும் நான் ஹீரோ பார்த்துக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்தது நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பழகியிருப்பாங்க கொஞ்சம். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோயின் எது செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஹீரோ வந்து நல்லா பார்த்துக்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வருது, கிளாஸ் ரூமில் நல்லா பார்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட்ட அம்மாட்டு பார்லர் ஷாப் இருக்குல்ல, அதுக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காது, இந்த ஷாப்புக்கு வாங்க, இங்கே வந்து முடி ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்ன பார்த்துக்கிற மாதிரி தான் வேலை, இதை நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் நான் இதையும் பண்ணலாம், நான் இது பண்ணத்தான் போவேன்ட்டு அந்த லெட்டரை பிடுங்க போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் க்ரஷ் இருக்காங்களா கிம்மு, அதே அந்த பக்கத்து க்ராஸ் ஆகி போகிறது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கம் டக்குன்னு ஒளிஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் மறைச்சிக்கோ, அந்த கிம் போகிற வரைக்கும் மறைச்சிக்கோன்னு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரின்ட்டு மறைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் ஜலஸ், நான் என்னை பார்த்துக்கிட்டா அவனுக்கு என்ன பிரச்சனை, இவையே வந்து அசிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது. ஆனால் நம்ம ஹீரோன்ட்ட காட்டிக்கல. இப்படியே நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு செம்ம மழை வேற பெய்யுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூம் இருக்குது, அதை வெளியே வந்து நம்பர் லாக்கில் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோ ஷாக்கை பார்த்துருக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என் அப்பா விட்டு வந்து ஸ்டோர் ரூம் தான், நீ பயப்படான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க, இதை போட்டுக்கோன்ட்டு நம்ம ஹீரோ தான் போட்டுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ காமிக் புக்ஸ்லாம் படிப்பேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ காமிக் புக்ஸ் படிக்க மாட்டியா, அதாவது ஒரு தனி ஃபீல் தெரியுமா, உனக்கு சொல்லவா, நீ வந்து நீ இங்கே மட்டும் வந்து அந்த புக் படிக்கணும், நான் வெளியே இருக்க நம்பர் லாக் வந்து நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை ஓப்பன் பண்ணிட்டு நீ எப்போ நாளும் வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட வந்து நம்பர் லாக் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஆனால் அந்த ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து காட்டிக்கல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிம்னு பிடிச்சிருக்கனால நம்ம ஹீரோ வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஹீரோயின்ட்ட காட்டிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த கொக்கு மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா கொரியாவில் வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு, என்னென்னா நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம கொக்கு மாதிரிலாம் செஞ்சு அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நிரப்பி ப்ரொப்போஸ் பண்ணோம்னா அந்த அவங்க லவ்வை ஏற்றுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் லவ் சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து கொக்கெலாம் செஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் நம்ம இந்த கிம் பேச்சு எடுத்தாலே பிடிக்காதுல்ல, இந்த விஷயத்தில் நம்ம மாட்டக்கூடாது, ஹீரோயின் நம்ம இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணவே கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ தப்பிக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு என்ன நீ மட்டும் எனக்கு தப்பிக்கலான்னு பார்க்குற, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க வந்து எனக்கு அழகு செஞ்சு கொடுக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் அவங்க வேலையை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, நீ எனக்கு வந்து கொக்கெலாம் செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் எவ்வளோ தான் லவ் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட பாடத்தை ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது இங்கே ஸ்கூலில் கிளாஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கொக்கத்தை செய்கிறதுல முன்முறமாக இருக்கார். நம்ம ஹீரோயின்காக நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த கொக்கில் செஞ்சு போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம கிம் இருக்கார்ல, கிம்முக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதா போல். ஏன்னா நம்ம ஹீரோயின் எங்கே கண்டாலுமே நம்ம கிம் வந்து அவாய்ட் பண்ணுறதே இல்லை, ஹாய்னு சொல்லிட்டு தான் போகிறாரு. இதான் நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது எனக்கு ஹாய் சொல்லிட்டாண்டி எல்லாம் சொல்லிட்டாண்டி நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ அப்படியே ஈவினிங் கம்மச்சா இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த ஒரு எக்ஸாம்பிள் படி டாப் 100 ரேங்க் எடுத்தவங்களை வந்து ரூமுக்கு போடுவாங்கன்ட்டு. இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் பேர் எடுத்து போடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ரூமுக்கு போய்ட்டு கண்டிப்பாக நம்ம கிம்முக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ் ஆகும்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு படிக்கிற பையன் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, இப்படி நான் இன்றைக்கி மட்டும் அந்த ரூமுக்கு போய்ட்டு நான் கிம்முக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுறேன்டா, நான் வந்து போடா ப்ளீஸ்டா இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணா நான் அந்த பையன்ட்ட கேட்கும்போது அந்த பையன் மூஞ்சிக்கு மாதிரி திட்டி விட்டுறேன், என்னன்னா முகத்தை பண்ணி கண்ணில் பார்த்துருக்கியா, இந்த மாதிரி தலைமுடி வச்சுட்டு நீ இப்படி கிம்முக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் அவன் ஏற்றுக்குவான், நான் இப்படி எத்தனை பொண்ணுங்க அலையிறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு வந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, லூஸ் மாதிரி பேசிட்டு போகிறான்ட்டு. நம்ம ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்திருக்காங்க, அவன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, கணக்கு எடுக்காதுன்னு சொல்லும்போது. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து எப்போ ஃப்ரெண்ட்ஸ் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் அவன் பேசினதே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இதுலேருந்து வெளியே வரல, என்ன இப்படி திட்டானே, அவர் வேலை கிம்மு இப்படி நினச்சிருவானோன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூல் விட்டு போகும்போது நம்ம ஹீரோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேக்கை கூட நான் சரி வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதுக்கும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ மூட் அவுட்டாக இருக்க, நீ இப்போ ஏன் சிரிச்சு பேச மாட்டேன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இடத்துல செம்மைக்கு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி போயிடுச்சு, இப்படி இந்த பொண்ணை இப்படி அழுவ வச்சுட்டானேன்ட்டு. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் கூட நம்ம ஹீரோயின் வந்து பழையபடி இல்லை, ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்காங்க, கிளாஸ்லேயும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்காங்க. அப்படியே நம்ம
ஸ்கூல் விட்டு போகும்போது அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்கே ஒரு காமிக் புக் படிக்கலான்னு போகும்போது லாக் திறந்துருக்கு. அவன் நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோட்ட வேறு நம்பர் கொடுத்தோமே, அவன் வந்துருப்பானு போயிட்டு நம்ம ஹீரோன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்காரு, படிச்சுக்கிட்டு இருக்காரு. உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே அந்த கொக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த பாக்ஸ் எடுத்து மேலே வைக்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு தான் செம சந்தோஷம். இதை நீ எனக்காக நீ ஏன் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் உனக்கு செஞ்சேன், நீ பார்க்க டல்லாக இருந்த, அதில் தான் உனக்கு செஞ்சேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோன்னு செம்ம சந்தோஷம், எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறியான்ட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த டைரி நீ வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பற்றி நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோன்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டைரியை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காலையில் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாரு, இருந்தால் நான் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறேன் அப்படின்னு நின்று கட்டும்போது நம்ம ஹீரோனா சந்தோஷம், டே நிற்கியாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நம்ம ஹீரோன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட்ட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு சொன்னது இனிமேல் பாதி வேலைக்கு பண்ணித்தரேன்ட்டு, ஆனால் பாதி வேலைக்கு உனக்கு பண்ணித்தராமல் நான் உனக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா சந்தோஷம் உண்மைக்குமே நம்ம ஹீரோட்ட அம்மா போட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போ எனக்கு இப்போ வேணும், நான் சொல்லும் போது மட்டும் முடிவு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஓகேன்றாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தால் இந்த ரீசெண்டாக எக்ஸாம் வந்திருக்குல்ல, இப்போ அந்த 100 ரேங்க் எடுத்துருப்பாங்க, அந்த நியூ லிஸ்ட் வந்திருக்கான். அதில் ஃபஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ நம்ம ஹீரோனா செம்ம ஷோக்கு. நம்ம ஹீரோட்ட விட்டு கேட்குறாங்க, டே நீ நல்லா படிக்கிற பையன் கேட்கும்போது அப்போ அந்த ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ அந்த ரூமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டல, மாதிரி கிம்முக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, உனக்காக தான் நான் இப்போ படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன், இப்போ நீ போய்ட்டு அந்த பையனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணு, எனக்கு பதிலாக நீ போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா செம்ம சந்தோஷம், எனக்காகவே அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மூஞ்சில் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன்டி மூஞ்செல்லாம் இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை அந்த நியூ லிஸ்ட் வந்துச்சுல்ல, அதில் வந்து நம்ம கிம் வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எக்ஸாம் ரீசன் நடந்துச்சுல்ல, அதில் இருக்க அந்த 100 நியூ ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம கிம் 2 பேர் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கிம்மே இல்லாமல் இந்த ஓடிட்டர் மீட் என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அந்த பழைய லிஸ்ட்டே தான் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. பிளேஸ் நடத்துனே போஞ்சிட்டி, ஏன்னா கிம்முமா போயிட்டான், எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அடுத்த நாள் வீட்டில் உட்காந்து நம்ம ஹீரோயின் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா வந்து ஒரு நெய்பர் லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நெய்பர் லேடி ஹீரோயின் அம்மாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒன்று தெரியுமாடி, பக்கத்து தெருவில் வந்து ஒரு ஷாப் இருக்குல்ல, ஒரு பார்லர் ஷாப், அதில் இருக்க ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து சைக்கோ வாண்டி, அவன் எப்பயுமே இப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானா, அவங்ககிட்ட தப்பிச்சு தான் அந்த லேடியாக அவன்கிட்ட மகனும் வந்து இங்கே வந்திருக்காங்களா, அந்த பையன் வந்து நம்ம படிக்கிற பையனா, இதெல்லாம் கொஞ்சம் நாள் படிக்காமல் வந்தோன்னா இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கானா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, ஹீரோவை பற்றி ஹீரோட்ட அம்மா பற்றி பேசுகிறாங்கன்ட்டு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தருவாங்க நம்ம ஹீரோவை பற்றி. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வரும்போது அங்கே அன்றைக்கி வந்து பல்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாருன்னு நம்ம ஹீரோயின் டூலுக்கு போய்ட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பா தான். அப்போ சொல்கிறாரு, இந்தாம்மா ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவன் நல்லா பேசி பழகிட்டோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி ஹீரோவும் நம்ம அப்பாவை பேசி பழகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த 3 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து பிடி பீரியட் ரெடியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இப்போ அந்த கொக்கில் ரெடி பண்ணி வச்சாச்சு, இப்போ எப்படி நீ ப்ரொப்போஸ் பண்ணலான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாண்டி, அதுக்கு சரியான பிளேஸ் ஒன்று ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் வச்சு ஒட்டிருக்காங்க. என்னன்னா, இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது ட்ரிப் போகிறதுக்குன்னு ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒரு லெட்டர் ஒட்டியிருக்கு. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு ஐடியா வருது ஹீரோயினுக்கு. சொல்கிறாங்க, நான் போய்ட்டு இப்போ ட்ரிப் வந்தேன், அங்கே போய்ட்டு நான் போய்ட்டு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சைலண்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ மேலே ஹீரோக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இப்போ இன்னும் கிம்மத்தை நினச்சிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ வேறு ஒரு பக்கத்தில் மூடோட்டாக இருக்காரு. இந்த இடத்துல வந்து கூற மாட்டா இருக்காள், அவள் வந்து இன்னும் மறைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா. இதை என்னன்னு நம்ம ஹீரோயின்லாம் கேட்கும்போது அப்போ திறந்து காட்டுறா, இது வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்கான்னு திறந்து காட்டுறா. அதோட ஸ்னோ பால் ஒன்று. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து தொடலான்னு பார்க்க வரும்போது அவன் வந்து மூடி வச்சுட்டு, இதெல்லாம் நீங்களே தொட்ட டேமேஜ் ஆயிரும், நீங்களே தொட்டாங்கன்னு ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் சரிதான் போடேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோவுமே நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படியே கிரவுண்டை காட்டினா ஒரு போட்டி மாதிரி நடக்குது. என்ன கேம்னா, ஒரு பையனும் ஒரு பொண்ணு ஒரு டீம், அதே மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும். அப்போ ஒரு பையன் வந்து அதை ஒரு பையன் கீழே பால் கொடுத்துருப்பாங்க, அந்த பாலை வச்சு இன்னொரு டீமில் இருக்க ஒரு அந்த பொண்ணை பார்த்து அடிக்கணும். அந்த டீமில் இருக்க அந்த பையன் வந்து அதை பாலை பிடிச்சி வேற ஒரு பொண்ணு மேலே அடிக்கணும். இப்படி பிடிச்சி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த பொண்ணு மேலே ஒரு வேளை பால் பட்டுருச்சுன்னா அந்த டீம் வந்து அவுட். இதுதான் கேமு. இதில் வந்து யார்னா, நம்ம கிம்மும் அந்த கூரமண்டா இருக்கால, அவளும் ஒரு டீம், நம்ம ஹீரோயினும் ஒரு டீம். இப்படி தான் கேம் பிக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் மேலே எந்த துரும்பு விழாத மாதிரி அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த நம்ம ஹீரோயின்ஸ்லாம் பேசின ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன், அந்த பையனும் அந்த கேமில் இருக்கான். அந்த பையன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் அந்த பொண்ணை வந்து அடிவாங்க விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு திட்டிக்கிட்டு இருக்கா, டே நீ என்ன காப்பாற்றணும்டா, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு வேறு திட்டிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து
ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செம்மை கேம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன அடிப்படுற மாதிரி வந்தாலுமே ஹீரோ வந்து அடிப்பட்டுச்சான்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி கேம் போய் கேட்கும்போது கடைசியாக 2 டீம் தான் இருக்குது. என்ன டீம் தான் கூற மண்டையும் நம்ம கிம்மும் அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த 2 டீம் மட்டும் தான் இருக்குது. இப்போ இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கிம் கையில் வந்து அந்த பால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் வேலை கரெக்டாக நல்லா கிளியர் வியூவில் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த கிம் வந்து கரெக்டாக பாலை வாங்கி அடிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க. சரி இன்னொன்று நம்ம கதை முடிஞ்சு நம்ம தலை வெடிச்சிட போது நம்ம அவுட் ஆக போகிறோன்னு நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம கிம் கரெக்டாக அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, நம்ம ஹீரோ பாஞ்சு வந்து பாலை வந்து பிடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு எந்த அடியும் பட விடாமல் அந்த பாலை வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணோட்டி நம்ம ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஹீரோ கூட இருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரெயிட் வியூ தான் அந்த கூரமண்டை. சரி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிடைக்கலான்னு பார்க்கும்போது இடையில நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏன் வந்தாங்கன்னா நம்மளுக்குலாம் தெரியுமே கிம் மேலே தான் நம்ம ஹீரோயின் க்ரஷ் இருக்குல்ல. கிம் டீம் தோக்கூடாது நம்ம ஹீரோயின் அடிப்பட்டு கீழே வந்துட்டாங்க. இது நம்ம ஹீரோக்குமே தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இவளுக்காக நான் எவ்வளோ பண்ணாலும் இப்போ நான் இவளுக்காக நான் எவ்வளோ பண்ணுறேன், ஆனால் கிம் ஜெயிக்கணுன்ட்டு என் டீமை தோக்க வச்சான்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோனுமே செம்ம இன்சல்ட்டிக்காக தான் இருக்குது. நம்ம ஏன் இப்படி பண்ணோம், அவனை எதுக்கு நம்ம ஹர்ட் பண்ணோன்ட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நைட்டு வந்து நம்ம கிம்மும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னன்னா கிம் பெஸ்ட்டாக மெசேஜ் பண்ணுறான், என்னோடய டீம் வின் பண்ணணும் தான் நீ தோத்த எனக்கு நல்லா தெரியும், தேங்க்யூ அண்டு நீ உடம்பை பார்த்துக்கோன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்னென்னா அந்த இடத்துல நான் கோவப்பட்டுருக்கக்கூடாது, சாரி உடம்பை பார்த்துக்கோன்னு 2 பேருமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்படி கேர் பண்ணுறாங்களேன்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பக்கத்து வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஸ்கூலுக்கு காமிக்கிறாங்க. இப்போ ட்ரிப் போகிறதுக்கு முதல் நாள் முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி வேஷம் போடணுமா, அந்த மாதிரி வேஷம் போடுறதுல வந்து நம்ம ஹீரோயின் டீமில் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட் இருக்கிற மாதிரி ஒரு ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன வேஷம் போடுறாங்கன்னு பார்த்துருக்காங்கன்னா, இந்த கோல்ஃப் பிளேயர் இருப்பாங்கள்ல அவங்க மாதிரி நம்ம ஹீரோயின் 2 பேரும் கோல்ஃப் பிளேயர் மாதிரி வந்திருக்காங்க. இங்கே யார் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்டு அப்பா தான், அவர் பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவங்க தான் எடுக்கிறாங்க. இப்போ இப்படிலாம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ டமாட்டோ வந்து முடி ஸ்ட்ரெயிட் பண்ணலாம்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ டமா வந்து இன்னொரு கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கனால நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன் போடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து முடிக்கலாம் படுறதுல இஷ்டமே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம பிடிச்சது நம்ம ஹீரோயின் வந்து கேர்லியாக தான் மனசில் நம்ம சரி பரவாயில்லன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போட்டு எடுத்துருக்காரு. ஏன்னா நாளைக்கு ட்ரிப் நாள் நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் முடி ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு ஹீரோயின் அம்மாட்ட பார்த்துட்டு ஏன்ட்டு ஒரு கண்டிஷன் தானே போட சொன்னி, எதுக்கு ஷம்பு போட்டுருக்கேன்னு நம்ம ஹீரோயின் அம்மா கேட்கும்போது தெரியாமல் பண்ணிட்டேமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவெல்லாம் தெளிவாக தான் பண்ணுவேன், ஏன் இப்படி பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிக்குது என்னன்னா, இவனுக்கு நம்ம கேர்லியாக தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ட்ரிப்புக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயின் அப்பாவை முத கொண்டு. ஆனால் நம்ம ஹீரோயினை காணோம். எங்கடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கணக்கு அழகாக முடியல ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட் பண்ணி பார்த்ததே யாரும் தானே, அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணி அழகாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தர மற்ற எல்லாரும் பஸ்ஸில் இருக்கவங்களாம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கேர்லி ஹேர்ட்னே பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு அழகேன்னு நம்ம ஹீரோ வந்து திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண மாதிரிலாம் தெரியல, ஒரு மரத்தை உட்காந்துருக்காரு. இப்போ ட்ரிப்புக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்பாத்த எல்லாத்தையும் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க டீம் அப்படியே வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியிலே ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நைட் அப்படியே கேம்ப் ஃபயர் கொடுத்துறாங்க. எல்லாருக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்கரேட் பண்ணி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இது வரைக்கும் என்கிட்ட பேசாமல் வந்ததே இல்லை, ஆனால் இப்படி பேசாமல் இருக்கானே, ஒருவேளை நான் கிம்முக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது இவனுக்கு பிடிக்கலையா, நான் ப்ரப்போஸ் பண்ணால் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும்ல. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இப்படி கிம்மை கூட்டிகிட்டு வரோம், நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஒரு லவ் வந்து டெவலப் பண்ணிட்டு எல்லோரும் சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பையன் இருப்பான்ல அவன் தான் நம்ம கிம்மை கூப்பிட்றதுக்கு போயிருக்கான். நம்ம இப்படி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த பையன் வந்து இப்படி கிம்மை கூப்பிட்றான், இப்படி தான் கொஞ்சம் வாங்கன்ட்டு. அந்த கிம்மும் சரின்ட்டு பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை முன்னே லவ் பண்ணேன் தான், அதுக்காகத்தான் நான் டீமில் தோற்றேன், உன்னை பார்க்க அந்த பீச்சுக்கு வந்தேன், ஆனால் இப்போ என் மனசில் நீ இல்லை,
என் மனசில் இப்போ வேற ஒரு பையன் இருக்கான்னு நம்ம ஹீரோவை தான் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் என் மனசில் வேற ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம கிம் என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப நம்பினேன் நீ என்னத்தான் லவ் பண்ணுவேன்ட்டு, ஆனால் என்னை விட மனசு யாரோ ஜெயிச்சிருக்காங்க, லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கிம்மும் எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணாமல் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் ஹர்ட் பண்ணாமல் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து க்யூட்டாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிச்சிருக்காருன்னா, அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், இவன் ஏற்றிருப்பான், எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ அந்த அங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு சொல்லிட்டுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மழுப்பி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பா, இனிமேல் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பர்சனலாக பழகவே கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நாள்லேருந்தே நம்ம ஹீரோ வந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் இன்சல்ட்டிக்காக ஆகுது, இவன் நம்மளோட பேச மாட்டேறானே, நம்மளை ஒதுக்கி வைக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்டோர் ரூம் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வராரு. ஒரு காமிக் புக் படிக்கலாம் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து உட்காந்து படிக்கும்போது நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு எனக்கு கேட்குறாங்கன்னா, என்கிட்ட கேட்கவே மாட்டேன்னு கேட்குறாங்க. என்னது நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லை நான் கிம்முக்கு ப்ரொப்போஸ் பண்ணினேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு கேட்கும்போது, அது வந்து பர்சனல், நான் எப்படி சரி சொல்லுன்னு நம்ம ஹீரோ வேண்ட வேறு பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வர சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து வெளியே அந்த சந்தோஷம் காட்டிக்கவே மாட்டேறாரு, ஏன்னா வெளியே காட்டிகிட்டே வேணும்னு நினைப்பான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு மறைமுகமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு வேளை இவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கோ, நம்ம ஹீரோனுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, நம்ம ஹீரோக்கு ஃபீலிங்ஸ் இருக்கோ தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு காமிச்சா ஸ்கூலில் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த கூரமண்டை இருக்கால அவள் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவன் ஏன் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு கொஞ்சம் ஜலஸ் ஆகுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட்ட எதுவுமே கேட்கல. அன்றைக்கி நைட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ என்ன அந்த கூரமண்டோட பேசிக்கிட்டு இருந்தால் உனக்கு அவளுக்கு என்ன சம்மதம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதான் ஒன்றும் இல்லைன்ட்டு. இல்லை அவங்க நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். அப்போவே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இவளுக்கு நம்ம எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, அது எப்படி பொசசிவ் ஆகலான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமன்ட்டு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் அன்றைக்கி ஒரு வேலை இல்லையோன்ட்டு நம்ம ஹீரோனும் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து எக்ஸாம் சென்டரை வந்து மாற்றி போட்டிருக்காங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் தனியாக போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொம்மை ஒன்று வந்து ஆடி நம்ம ஹீரோயின் வந்து ஹக் பண்ணி நல்ல எக்ஸாம் எழுது அப்படின்னு சேர பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குது. அது என்ன கிஃப்ட்னா, அந்த கூரமண்டை வச்சுருந்தால அந்த ஸ்னோ பால் அதுதான் கொடுக்குது. அப்படின்னு ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பொம்மை வந்து நம்ம ஹீரோ தான், அவன் தான் அதை கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோயின் நம்ம சந்தோஷமாக எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எல்லா எக்ஸாமையும் எழுதி கிளியர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஹீரோ கொடுத்து ஸ்னோ பால் எடுத்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவ்வளோ ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அப்படியே தான் ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் லெவலாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோலாம் டீமாக வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனும் எனக்கும் வேலை இருக்குன்னு அப்படியே பின்னுக்கு போகிறாங்க. இவங்க அப்புறம் ஒன்றா போகிறாங்களே சரி இல்லைன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒண்டி பார்க்குறாங்க அங்கேருந்து எங்கே போகிறாங்கன்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஒன்றா நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிச்சு, ஓ இவங்க பேரும் 2 பேருமே டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது, லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ 2 பேருமே. அப்போ அடுத்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு சரி நான் போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வீட்டுக்கு போவேன்னு மனசில் சொல்கிற போது அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலான்ட்டு 2 பேரும் சேர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஸ்டார்டில் நம்ம ஹீரோயின் மீட் பண்ண அந்த பீச்சில் தான், அந்த ஹிடன் ஸ்பாட் அந்த பீச்சில் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட அந்த நேம் டேக் இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்து காட்டுறாரு. இது வந்து இந்த நேம் டேக் வந்து என்கிட்ட தான் இருந்துச்சு, இதை நான் உன்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் உனக்கு உன் மேலே இருந்து எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, இந்த நேம் டேக் மாதிரியே நானும் லைஃப் லாங்காக இருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அன்றைக்கி வந்து ஹீரோயின்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுமே அந்த ப்ரப்போஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டில் விட்டுட்டு பிரிய மனசே இல்லாமல் நம்ம ஹீரோயின் க்ளோஸாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன செய்கிறோம், நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறாரு. இது இப்படி வெளியே கிஸ் பண்ணுறதை நினச்சி நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்து செம்ம குதூகலத்தில் இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ காட்டினா ஹீரோ வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோட்ட அம்மா வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கேம்மா ரெடி ஆகிட்டுன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இப்போ தான் அவங்க அப்பயே கால் பண்ணா, நான் போய்ட்டு அவனை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சரி நான் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க, பிரச்சனை அதை கால் பண்ணுங்கன்ட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அவங்களும் சரின்ட்டாங்க. அதில் காலையில் நம்ம ஹீரோயின் பீச்சில் வந்துட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோயின்
ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோனுக்கே தெரியாமல் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கலைஞட நான் பிளான் வச்சுருக்கேன், அது கலைஞர் நம்ம ஹீரோயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இப்படி நிற்க சொல்கிறாலோ அப்படி நிற்க சொல்கிறாலும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறாரு வெளியே. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என் அம்மாவை நான் போய்ட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு. சரி வீட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இல்லை பார்த்துட்டு சாரி என்னால் தான் உங்களுக்கு முடியாமல் போயிடுச்சு அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லடி, இது ஜஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் தானே, போக போக நம்ம ப்ரொப்போஸ் பெருசாக பண்ணலாம், இதுக்கு மேலே பெரிய ப்ரொப்போசல் பண்ணலான்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ காட்டால் நம்ம ஹீரோன்ட்டு அம்மா பார்க்க வந்துருக்காங்க. மூஞ்செல்லாம் அடிபட்டு ஹீரோட்டப்போ உண்மையிலே சைக்கோ போல் இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு கால் பண்ணி வர வச்சு அடிச்சிருக்காங்க. இல்லை நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஒரு மாதிரி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்கலாம் நம்ம ஹீரோயினும் வந்திருக்காங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அம்மாட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. பேசாமல் நான் இங்கேருந்து பீழலாமாம்மா, நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம தேடி வந்து அடிக்க தான் போகிறோம், இவ்வளோ இருக்கிறத விட நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடலாம், இவர் சைக்கோமான்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வேளை என்னால் தான் இவன் வந்து எங்கேயும் போக முடியாமல் குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் ஆகிடுது. அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, என்ன மன்னிச்சிரு, நமக்குள்ளே செட் ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரி தெரியலை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஹீரோவால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பிரேக்கப் பண்ண சோகத்தோடு அப்படியே அந்த ஸ்டோர் ரூமுக்கு தான் வர்றாங்க. அந்த ஸ்டோர் ரூமில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கொடுத்துருப்பாங்களா டைரி, அந்த டைரி அங்கே இருக்குது. இது ஏன் இங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்து படிக்கும்போது தான் தெரியுது. நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக அந்த கோல்ஃப் பிளேயர் மாதிரி நம்ம ஹீரோயின் போட்டு அந்த வேஷம்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த ஃபோட்டோ, அந்த பீச் ஃபோட்டோ, அந்த அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ, நம்ம ஹீரோயினை பற்றி எல்லாமே நம்ம ஹீரோனை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ தான் பொறுத்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கானோன்னு சொல்லிட்டு, நான் ஏன் அப்படி ஒன்று விட்டு பிரேக்கப்னு சொன்னேன், எதுக்கு நான் அப்படி சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. நான் ஏன் அப்படி சொன்னேன், நான் பிரேக்கப்னு சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிச்சாங்க நம்ம ஹீரோயின் வந்து தனியாக ஒரு லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே தனியாக பீச்சில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அன்னோன் நம்பர்கிட்ட வந்து கால் வருது. யாருடான்னு நோட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோட்ட வாய்ஸ் கேட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து, நீ எங்கே இருக்குன்னு சொல்லும்போது பின்னுக்கு திரும்பிப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பின்னுக்கு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவில் வேற ஒரு பையன். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, விளையாடாதரா நீ எங்கே இருக்கலாம்னு சொல்கிறான்னு சொல்லும்போது இப்போ திரும்பி பாருன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஏதோ திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு நம்ம ஹீரோ வாக் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க, சத்தியமாக நான் பிரேக்கப் சொன்னேன், அதெல்லாம் போயிடா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடா, தயவு செஞ்சு விட்டு போயிடாத, நம்ம லவ் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு ஹீரோ, எனக்கு தெரியும் நீ அன்றைக்கி பிரேக்கப்னு சொன்னல, அப்படி ஃபோன் காலை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை மன்னிச்சிடுடான்னு நீ அழுந்த சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுத, அதை நான் வந்து கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இத்தனை நாள் நான் வந்திருப்பேன், ஆனால் எங்கள் அம்மா பார்த்துக்கிற வேலை இருந்துச்சு, அதனால் வர முடியலன்னு சொல்லிட்டு அது கொக்கு இருக்குல்ல அந்த பாக்ஸை கொடுத்து ரீப்ரப்போசல் பண்ணுறாரு. பழையபடி ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஹீரோலாம் அப்படியே ஒன்றா சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் லவ்வுமே கண்டினியூ ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்களை சந்தோஷமாக வாழ்றதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி வந்து முடியுது. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். நம்ம ஹீரோயின் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்டு ட்ராமாலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து எந்த ட்ராமா போடலான்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய்.